டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பேசிட்டோம். இப்போ சொல்ல வர்றது அரிசி வகையில நம்ம அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. பொரி சாப்பிடலாமா? அது சாப்பிடக்கூடாதும்பீங்க. இப்போ இதுதான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்க. அவுள் கண்டிப்பா சாப்பிடலாம். அவுள்ன்றது உங்களுக்கு இடிச்சு நெல்லை இடிச்சு அதுலேருந்து எடுத்து கண்டிப்பா அதை கொடுக்குறாங்க நமக்கு. அதில் அந்த அவுள் யார் யார் எப்படி எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்றேன். அவுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவர் முடிக்க 80 வயசு தாத்தா முடிக்க அவள் சாப்பிடலாம். அவள் சாப்பிட்ற முறை இருக்குது. எப்படின்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வெறும் பாலை ஊற்றி பசும்பால் ஊற்றி ஊற வச்சு கொடுப்பாங்க. இதே சில பேர் பார்த்தீங்கன்னா அவளை தண்ணியில் ஊற வச்சும் கொடுப்பாங்க. தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. ஒருத்தங்க அவள் உப்புமா செய்வாங்க. அவளில் உப்புமா செய்கிறது இது அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும். இதே சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவள் உப்புமா காரமாக எடுத்துக்கலாம். உப்புமா இதில் என்னென்னா தேங்காய் பூ போடணும், சின்ன வெங்காயம் போடணும், இப்படி சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஊற வச்சு ஊட்டுறது, தேங்காய் பால் விட்டு அதே போல் ஊற வச்சு அவளை ஊற வச்சு சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை போட்டு. பிபி பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், தாளிச்சும் சாப்பிட்லாம். சும்மா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எப்படி வேணால் சாப்பிட்லாம். மூட்டு வலி பேஷண்ட்டு கொஞ்சம் சூடாகவே சாப்பிடணும், ஜில்லுன்னு சாப்பிடாம. தேங்காய் பூ துருவி போட்டு சுடு தண்ணியில் இல்லாட்டி நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க. மூட்டு வலி பேஷண்ட் தேங்காய் கலந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு தேங்காய் கலந்தால் மூட்டு வலி குறையும். கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த காரமாக வேணுன்றவங்க அதை உப்புமா வடிவத்தில் சாப்பிட்லாம். இல்லாட்டி உங்களுக்கு தாளித்து சாப்பிட்லாம். அந்த அவளையே அவளை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தாளித்து சாப்பிட்லாம். அரிசி இது மாதிரி அந்த தாளித்து சாப்பிட்றத விட நீங்கள் அவள் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். வயிற்றுல இருக்க ஜில்னஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட்டோம்னா கூலிங் ஆகும். சிகப்பவுள் ரத்தத்தை அதிகப்படுத்தும். கண்டிப்பா சிகப்பவுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா தட்டவுள்னு சொல்லுவாங்க. அந்த அவளை வாங்கி ரொம்ப நேரம் ஆகும் ஊற வச்சிங்கனாலும் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி வரும். மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அவள் ரொம்ப ஊறி சாப்பிட்டா அது வேஸ்ட்டு. அவள் மென்று தான் சாப்பிடணும். வாயில மென்று சாப்பிடும்போது அந்த சக்கரை நமக்கு உமிழ்நீரை உண்டாக்கி ஜீரணப்படுத்தும். அதனால சிகப்பால் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு ஊறும். அதோடையே நீங்க சாப்பிடலாம். தேங்காவும் அதையும் மென்று சாப்பிடும்போது புண்ணாரும், நல்லா வயிற்றுல ஜீரணம் ஆகும். புண்ணு உள்ள இருக்க அல்சருக்கு ரொம்ப நல்லது அவள். அவள் பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் அதிகமாக சாப்பிடலாம், பைல்ஸ் பேஷண்ட் சாப்பிடலாம். தேங்காய் இல்லாமல் அதில் அவளை சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் ஒன்று சாப்பிடணும். சுகர் பேஷண்ட் வாழைப்பழம் வேணாம். பிபி பேஷண்ட் கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டு நீங்கள் தேவையான சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உப்புமாவாக சாப்பிட்லாம். எல்லா வெஜிடேபிளும் போட்டு பச்சையாக கூட நீங்கள் அவளில் வெஜிடேபிள் கேரட்டு எல்லாம் போட்டு சாப்பிட்லாம். வச்சு காலைக்கு டிஃபன் மாதிரி கூட நீங்கள் இது மாதிரி அந்த அவளை பிசைஞ்சு வச்சுக்கணும். அதில் சுற்றியும் காய் இருக்கணும். சுகர் பேஷண்ட்டு கேரட்டு ஏதோ ஒரு காய்கள் 2 காய்களை வச்சுக்கிட்டு பழம் கொய்யாக்காய் வச்சு கூட சாப்பிட்லாம். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்லாம். அதே பிபி பேஷண்ட் சாதாவே சாப்பிட்லாம். வாழைப்பழம் வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதே மூட்டு வலி பேஷண்ட் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீரில் அவள் ஊற வைக்கணும். சில்லுன்னு ஊற வைக்க வேணாம். தேங்காய் பூ துருவி போட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் பசையோடு கிடைக்கும், மூட்டு வலி வராது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு நல்லா மசிச்சு ஊட்டுங்க. பசும்பால் ஊற்றினாலும் சரி, தேங்காய் பால் விட்டாலும் சரி. தேங்காய் பால் சில பிள்ளைகளுக்கு சளி பிடிக்கும்னு சொல்லுவீங்க, அதனால் பசும்பால் விட்டு நல்ல நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லை பெப்பர் போட்டு கொடுங்க லைட்டாக. இல்லாட்டி சில பேர் தேன் கலந்து கொடுக்குறாங்க. தேன் திணை மாவு அப்படின்ற மாதிரி அவ்வளோ கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்கலாம். தேனை கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு அவள் ஊற வச்சு இதில் பிசைஞ்சு கொடுத்தா உருண்டையாக உருட்டி கொடுத்தரோம். இது மாதிரி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வலுவாகும். அதாவது எலும்பு வலுவாகும், காலுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதாவது வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடும்போது, அதாவது ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்து தான். வேக வச்சு அதை அந்த கஞ்சியை வடித்து சாப்பிட்றோம். இது அந்த இதோடு சாப்பிடும்போது சக்கையோடு சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். சிகப்பவுள் நிறைய எடுங்க, ரத்த சோகையை குணப்படுத்தும். சிகப்பவுள் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதனால தான் தேங்காய் வாழைப்பழம் அவள் 3ஐயும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட். அது காலையில் டிஃபனுக்கு அது மாதிரி எடுக்கலாம். டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிடாம இது மாதிரி எடுத்துக்குங்க. வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த சுகர் பேஷண்ட்டு இப்படி அப்படின்னு சொல்லாதீங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். சிகப்பவுள் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. சக்கையோடு இருக்கும், மென்று சாப்பிட்லாம் எல்லாருமே. நன்றி.